ஹாய், இன்னைக்கு நம்ம எந்த ராசிக்கு பார்க்க போறோம் தெரியுமா? ரிஷப ராசி. தமிழ் புத்தாண்டு மற்றும் அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம டே 2ல பார்க்குறோம். இன்னைக்கு டே 2ல ரிஷப ராசிக்காரர்களுக்கு தான் இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் அக்ஷய திருதி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிவன் பாதை சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் என்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு மெதுவா ஆரம்பித்து பெரிய வளர்ச்சி தரும் வருடுங்க. ஸ்லோவா இருக்கும், ஆனா பிக் சக்சஸா இருக்கும். பணம் அப்புறம் வேலை வருமானம் ஸ்டெடியா வருங்க. முன்னாடி இருந்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் கொஞ்சமா குறையுங்க. புதிய வாய்ப்புகள் வரும். எஸ்பெஷலி மிட் இயருக்கு அப்புறம் நல்ல ஒரு growth இருக்கும். குடும்பம், இப்போ குடும்பத்தை பத்தி பார்க்கலாங்களா? குடும்பத்துல அமைதி அதிகரிக்கும். பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கிளியர் ஆகும். இப்போ உறவுகள்ல சில பேருக்கு ஒரு காதல் மலர்ச்சி கிடைக்கும். அண்ட் தம்பதியர்கள் நல்ல பாண்டிங்ல இருப்பாங்க. சிங்கிளா இருக்கிறவங்களுக்கும் ஒரு நியூ கனெக்ஷன் வாய்ப்பு இருக்குங்க. இப்போ கவனமா இருக்க வேண்டிய சில விஷயங்கள், அன்னெசரியா செலவுகளை அவாய்ட் பண்ணுங்க. பேஷன்ஸா ரொம்ப பொறுமையா இந்த வருடம் நீங்க இருந்தீங்கன்னா ஒரு பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் உங்க கூடவே பயணிக்குங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? அக்ஷய திருதிக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போமா? அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு புனிதமான நாள் அக்ஷய திருதி இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? காலையில எந்திரிச்சு காலை கடன்களை எல்லாம் முடித்துட்டு நல்லா குளிச்சுட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட ஒரு விளக்கு ஏத்துங்க. மகாலட்சுமி அண்ட் குபேரரை வழிபாடு பண்ணுங்க. சின்னதாக இருந்தாலும் தங்கம் வெள்ளி வாங்கலாம் இல்லையா? அழகா ஒரு கல்லுப்பு வாங்கி சுவாமி படத்துக்கு வச்சிடலாம். அது மட்டும் இல்லைங்க, சிம்பாலிக்கா ஏதாச்சும் ஒரு இருந்தா போதுங்க. அவசியம் இல்லைங்க தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணுன்ற அவசியம் இல்லைங்க. ₹1 நாணயம் கூட ஒரு உண்டியல்ல சேர்த்து வைங்க. அன்னைக்கு அதுவும் முடியல அப்படின்னா ஒரு அன்னதானம் பண்ணுங்க. ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுங்க, உணவு கொடுங்க. உங்க வாழ்க்கை அக்ஷய புண்ணியம் சேருங்க. இந்த மந்திரம் சொல்லுங்க, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 108 தடவை சொன்னா மிகுந்த பலன் கிடைக்குங்க. துளசி செடி இருந்தா அழகா அதுக்கு ஒரு விளக்கு ஏற்றி அந்த இடத்துல ரொம்ப உங்க மனமுருகி ஒரு பிரார்த்தனையை அங்க பண்ணுங்க. நிச்சயமா மகாலட்சுமி தாயார் துளசி வடிவத்துல உங்களுக்கு அருள் பாலிப்பாங்க. இன்னும் இந்த வருடம் உங்க வாழ்க்கை மெதுவா மாற்றம் அடையுங்க ரிஷபராசி நேயர்களே. ஆனா அக்ஷய திருதி நாள் நீங்கள் செய்யும் ஒரு நல்ல செயல் உங்க வருங்காலத்தையே முழுக்க மாற்றுங்க. இந்த வீடியோ, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கிரேட் சப்போர்ட்டை கொடுங்க. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாயா.